மனசுக்கு நினச்சி பார்த்தது சந்தோஷம். நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி ரியாஸ் கிட்ட நான் பேசுகிறேன்றதையே கிள்ளி பார்த்துக்கிறேன். எனக்கு பிடித்த ஹீரோ சூப்பர் ஸ்டார். அதனால நல்லா போகிறவங்களாம் விட்டுருவோம். இந்த ரைட்டு லெஃப்ட் போகிறானே அவனை தான் கவனிப்போம். அந்த ரகம் மாட்டியாரு. எல்லாரும் ஒரு சைடு போனால் அதில் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறவர். எப்படி டோர் திறந்து உள்ளே போனேன், எப்படி சாரை பார்த்தேன், எப்படி அவர் காஃபி சாப்பிட்றீங்களா மோர் சாப்பிட்லாம் எப்படி கேட்டார். இவர் அசிஸ்டன்ட் டைரக்டரு, இவர் பிஆர்ஓ, இவர் கேமராமேனு அப்படி சொல்லலாம். உன்னை என்ன சொல்கிறது, நான் சொந்தக்காரெல்லாம் ஐயா 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 சார் சூப்பர் சார் சூப்பர் அப்படின்னு பண்ணி 10 நிமிஷம் விட்டுருங்க, 2 நிமிஷம் விட்டுறேன். ஆனால் என் குடும்பம் எல்லாம், என் 3 பசங்க, என் ஒய்ஃபு எல்லாம் போயிட்டு 10 குடும்பம் ஒரு 6 பாட்டு மாதிரி ஆச்சு அவரை பார்த்த உடனே. V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் ரியாஸ் அஹ்மத் பேசுறேன். சூப்பர் ஸ்டார் ஃபாரெவர் என்ற நிகழ்ச்சியில தொடர்ந்து நான் தலைவரோட பயணிச்ச கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், இப்படி எல்லாரையும் நான் நேரங்கால முயற்சி பண்ணி சந்தர்ப்பத்தில் அவங்களோட பேட்டிகள் மூலமா அவங்களோட பல நினைவுகளை, தலைவரோட பயணிச்ச அந்த நினைவுகளை தொடர்ந்து உங்களுக்கு பகிர்ந்து வந்துட்டு இருக்கேன். அந்த வகையில இன்னைக்கு நம்ம சந்திப்பு வர நபர் பாத்தீங்கன்னா உங்கள் ஆர் பாண்டியராஜன். என்னடா பக்கத்துல உங்கள் ஆர் பாண்டியராஜன் சொல்றேன்னு பாக்குறீங்களா? அவருக்கு ஹீரோ நடிச்சிருக்கும் போது டைட்டில் கார்டில் பேரு அப்படிதாங்க வரும், மற்ற பட்டங்கள் எல்லாம் வராது. அதுக்கு பதிலாக சிம்பிளா பாத்தீங்கன்னா உங்கள் ஆர் பாண்டியராஜன் அப்படிதான் போட்டுட்டு வந்திருக்காரு. ஸோ நம்மளும் அதே இன்னும் அதை மறக்காம தொடர்றதுனால தான் இந்த அறிமுகம் நான் கொடுத்தேன். வணக்கம் சார். சார், ஒரு 45 years ஆஃப் ரஜினின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சோடனே அந்த நேரத்தில் அந்த ஜென்ரல் அந்த ஃபேன்ஸோட டேக்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளதெல்லாம் நிறைய பேர் அப்ரோச் பண்ணாங்க, கொஞ்சம் ஸ்கில்ஸ்லாம் கேட்டாங்க, கொடுத்துருந்தேன். அந்த கட்டத்துல திடீர்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆனதுதான், இப்படி ஒரு பயணத்தை நம்ம ஆரம்பிச்சா என்ன. ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு குறிப்பா மீடியால இருக்கிற அதிகபட்ச பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 20-25 வருஷத்து சினிமா தான் தெரிஞ்சிருக்கோம். ஆனா நான் ஆரம்பத்துல இருந்து தலைவரோட பயணிச்சுட்டு வந்திருக்கனால அந்த பிளாஷ்பேக் நிறைய மெமரிஸ் எல்லாம் இருக்கனால தொடர்ந்து அது பண்ணிட்டு இருக்கேன். அந்த நேரத்துல அவர் கூட ஒர்க் பண்ண கலைஞர்கள் பத்தி எனக்கு நிறைய தெரியும். அதனால இந்த மாதிரி பேட்டிகள் எடுத்து போட்டு வந்துட்டு இருக்கேன். அந்த 1 year ஆரம்பிச்சோன்னா இந்த ரஜினிசன் டைட்டில் மாத்திட்டு சூப்பர் ஸ்டார் ஃபாரெவர்னு வச்சுட்டு தொடர்ந்து இன்னைக்கும் அதை பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நாள் நானும் உங்களை முயற்சி பண்ணி ஒரு வழியா இன்னைக்கு அந்த சந்தர்ப்பத்தை அமைஞ்சது. எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா உங்களோட நான் பேட்டி எடுக்கும் போது தெரிஞ்சிருக்க விஷயம் பாத்தீங்கன்னா, பாண்டியராஜன் அவர் தலைவரோட அண்ணாத்த படத்தில் நடிச்சார் அப்படின்றது மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் நான் சொன்ன அந்த 25 வருஷத்துக்குள்ள தெரிஞ்ச அந்த சினிமா. ஆனா அதையும் தாண்டி எனக்கு தெரிஞ்ச உங்க 2 பேரோட பயணத்துல ஸோ அந்த பிகினிங்ல ஆரம்பிக்கலாம்னு பாக்குறேன். சார், நீங்க டைரக்டரா கன்னிராசியில் அறிமுகமா, நீங்க அதுக்கப்புறம் 2வது படம் ஆண் பாவம் என்ற படத்தின் மூலியமா டைரக்டர் கம் ஹீரோவாக அறிமுகமா. நீங்க அந்த படம் பெரிய அளவுக்கு சக்கப்போட்டு போட்டுச்சு. 200 நாளுக்கு மேல அதிக வசூல் கொடுத்த அந்த படம். அந்த படத்தோட வெற்றி விழா நம்ம தலைவரை வச்சு நீங்க கொண்டாடினீங்க. அந்த தருணம் எப்படி அமைஞ்சது சார்? நிறைய மகிழ்ச்சியான, மனசுக்கு நினச்சி பார்த்தது சந்தோஷம். நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி ரியாஸ் கிட்ட நான் பேசுகிறேன்றதையே கிள்ளி பார்த்துக்கிறேன். என்னுடைய ஆரம்பகால தோழன், என்னுடைய வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்கு இருக்குது. ரியாஸ் நம்மளை திரையுலகத்தில் சந்து போதுலாம் என்னை வழிகாட்டின ஆள். இப்போ ரியாஸ் அப்படி பேசுறது நான் இப்போ குளிக்க போல வச்சுட்டேன். எது ரியாஸ் பேட்டி எடுக்கிறப்பல நம்ம பேசுறேன் அப்படின்னு அது கொடுத்து வச்சிருக்கணும். அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. என்னை பற்றியே சொல்கிறேன். என்னை பற்றி நீங்கள் என்கிட்ட கேட்குறத விட என்னை பற்றி ரியாஸுக்கு நிறைய தெரியும். எனக்கே தெரியாத விட ரியாஸுக்கு நிறைய தெரியும். அது ஒரு கொழுப்பின ரியாஸு வளர்ச்சி வளரும் போது இப்படி தான் வளரணும்.
படிப்படியாக வளரணும். வளர்ந்த பிறகு இப்படி தான் வாழணும். இப்படி தான் அடக்கத்தோட பண்போட அந்த பழகிறத நான் மறக்காமல் இல்லாட்டி வாழணும். அது உதாரணம் ரியாஸ். ஏன்னா உச்சம் தொட்ட ஆளுக்கிட்டலாம் பயங்கரமாக நெருக்கமாக இருப்பாப்புல. அது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க பார்வையில் எவ்வளோ நாள் சிக்கியிருப்பார் இவர், எவ்வளோ நாள் அவங்க வந்து இவரை படம் போட்டு தேர்ந்தெடுத்துருப்பாங்க. அதில் ஒரு உச்சம் தொட்ட ஒரு மனுஷன். ரியாஸுக்கு வளர்ச்சி, பாண்டியராஜுக்கு மிக மகிழ்ச்சி. அது இப்போது தலைவர் கூட எனக்கு பழக்கம் அப்படின்னு அன்பாவுடைய விழா அதை பற்றி ஆரம்பிக்கணும். உண்மையில தான் அதை வந்து ஆரம்பிக்கணும். அப்போ அந்த விழாவுக்கு யார் யாரெல்லாம் கூப்பிடணும் அப்படின்னு யோசனை. நம்மளுக்கு பிடிச்சவங்கெல்லாம் கூப்பிடணும். அப்போது எனக்கு பிடித்த அப்போதைய அமைச்சர் கா ராஜாராம், எனக்கு பிடித்த கவிஞர் அப்துல் ரஹ்மான், எனக்கு பிடிச்ச இயக்குனர் ஒளிப்பதிவாளர் பாலுமகேந்தர் சார், எனக்கு பிடித்த ஹீரோ சூப்பர் ஸ்டார். அதனால அவங்க எல்லாரும் மேலே ஏற்றி கூப்பிட்டேன். அன்றைக்கி சூப்பர் ஸ்டார் அவருக்கு கொஞ்சம் காய்ச்சல் உடம்பு. அப்போது சொன்னாங்க, இது காய்ச்சலாக இருக்குது சார், நீங்கள் வரலன்னா எனக்கு குளிர்ந்த ஒரு டைஃபாய்டு வந்துடும் சார். இல்லை வந்துடுறேன். அதுலேயே வந்தாங்க. அதுபோது அந்த ஷீல்டுலாம் நல்லா வெயிட்டாக இருந்தது. அது பார்த்தாங்க, இவ்வளோ வெயிட்டாக இருக்குண்ணா. இந்த வெயிட்டை எல்லாருக்கும் தூக்கி கொடுக்கணும்னா ஒரு மாவீரனால் தான் முடியும். அப்போ தான் சார் மாவீரன் ப்ரொடக்ஷன் இருக்காங்க. அதனால தான் இந்த மாவீரனை கூப்பிட்டதுன்னு மகிழ்ச்சி. அதை விட ரத்தன சுருக்கமாக அந்த படத்தை பற்றி நான் படம் பார்த்தேன். பாண்டியராஜனை பற்றி ஒன்று சொல்லணும்னா, ஒரு மார்ச் பாஸ்ட் போகிறாங்க, ரைட் லெஃப்ட்டு எல்லாம் ரைட் லெஃப்ட்டு போவாங்க. அது எவனா ஒருத்தர் ரைட்டுக்கு லெஃப்ட்டு கால் போடுவான். நல்லா போகிறவங்களாம் விட்டுருவோம். இந்த ரைட்டுக்கு லெஃப்ட் போகிறானே அவனை தான் கவனிப்போம். அந்த ரகம் பாண்டியராஜா. எல்லாரும் ஒரு செயல் போனால் அதில் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறவர். ஒரு நல்ல சிந்தனையாளர். படம் நல்லா பண்ணியிருக்காரு. இன்னொன்று சொல்கிறேங்க, இந்த படத்தை பார்த்தோன்னே என் மனசில் தோணுது, ஏதோ ஒரு சில படங்கள் நடிச்சுட்டு போகிற ஒரு ஆள் கிடையாது பாண்டியராஜன். சினிமாவையே நிரந்தர தொழிலாக்கிட்டு நிலையாக நிற்கக்கூடிய ஒரு மனுஷனார். அந்த மனுஷனுடைய வார்த்தை இன்றைக்கி வரைக்கும் பழித்திருக்கு. இவ்வளோ நாளைக்கு அப்புறம் அவருக்காக ரியாஸ் என்ன கேட்குறப்பல நான் உங்களுக்கு சொல்கிறேன், எவ்வளோ கொடுப்பேன். பெரிய மகிழ்ச்சி. அவரை பற்றி சொல்லணும்னா கேட்காம விட்டுருவாங்க பயம் அவ்வளோ இருக்குது. நானும் ரொம்ப திக்கு அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் தூவச்சு ரீல் விடுற மாதிரி அப்படிலாம் இல்லை. ஆனால் அவரை பார்த்த ஒரு தருணமும் மூளையில் ரெக்கார்டு. எப்படி டோர் திறந்து உள்ளே போனேன், எப்படி சாரை பார்த்தேன், எப்படி அவர் காப்பி சாப்பிட்றீங்களா, மோர் சாப்பிட்றீங்களா, எப்படி கேட்டார், என்னென்ன வார்த்தை விட்டார், அதெல்லாம் டைலாக்லாம் பாடம். அப்படி பதிவு செய்யும்படியாக வாழ்கிற ஒரு மனுஷன். எவ்வளோ பிஸியாக இருந்தாலும். அப்போ நான் ஒரு ஃபோன் பண்ணேன்னா, ஒரு சாதாரண நடிகை ஃபோன் பண்ணால் நைட்டு 10 மணிக்குள்ளே ஃபோன் வந்துடும். அப்படி வரலன்னா வெளியூர் வந்துருப்பார். மறுநாள் காலையில் 10 மணிக்குள்ளே வந்துடுது. என்ன விஷயன்றதை உள்வாங்கிக்கிறார். அது அவருடைய அவ்வளோ பிஸியில் அவர் எல்லார் மேலேயும் வச்சுருக்க பார்வை. அவருக்கு எது தெரியும் எது தெரியாது எல்லாம் தெரியும். அவருக்கு தெரியாததே கிடையாது. அவருக்கு தெரியுமா, அவருக்கு எங்கேப்பா தெரிய போகுது அப்படிலாம் நினைக்காதீங்க, அவருக்கு எல்லாம் தெரியும். கேளுங்க சார். சார், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு தருணம் வந்து, அதாவது சினிமாவில் இல்லாத இன்னொரு தச்சு பார்த்தீங்கன்னா, உங்கள் தங்கச்சி கீதாவுடைய கல்யாணம் வந்து நடிகர் சங்க ஹாலில் தான் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷன்லையும் வந்து தலைமை தாங்கினார். அது எவ்வளோ பெரிய சந்தோஷமாக. என் சின்ன தங்கச்சிக்கு கல்யாணம். அது பயங்கரமாக சாருடைய ஃபேனு, வெறித்தனமான ஃபேனு. ஆண்பாவம் ஃபங்க்ஷன்லேயே வந்து சாரோட ஃபோட்டோ இருந்துச்சு. நான் சத்தம் போட்டேன், இவர் அசிஸ்டன்ட் டைரக்டரு, இவர் பிஆர்ஓ, இவர் வந்து கேமராமேனு அப்படி சொல்லலாம். உன்னை என்ன சொல்கிறது, நான் என் தங்கச்சி சாருன்னு ஃபோட்டோ எடுத்துட்டா அப்படி சத்தம் போட்டு விட்டேன். ஆனால் நான் வெளியே போய் அப்படி பார்த்துக்கிறேன், டக்குன்னு பார்க்குறேன் அவர் கூட ஃபோட்டோ எடுத்துக்குது. நான் பாட்டேன் என் தங்கச்சி சார் அப்படின்னு சொல்லிச்சு ஃபோட்டோ எடுத்துக்குது. எனக்கு நான் ஒன்றும் சொல்ல முடியல. அப்படி அந்த அளவுக்கு அது அவர் மேலே அந்த அவருடைய ரசிகை. அது கல்யாணம்
உள்ளுக்குள்ளே அதுக்கு அவரை கூப்பிடணுன்ட்டு. எனக்கு என்னன்னா அவருக்கு பிஸிக்கு நம்ம போய் கேட்டு என்ன போகுது சரி கேட்போம், மனசில் தோணுது, விட்டுறக்கூடாது. விட்டு நான் வீட்டுக்கு போனேன். போயிட்டு எங்கள் அப்பா வந்து ஒரு பல்லவன் டிரான்ஸ்போர்ட் டிரைவர். அதனால் தங்கச்சி கல்யாணம் அப்படின்னா. ஆனால் அன்னைக்கு எனக்கு ஒரு பூஜை இருக்கு பாண்டியன். ஒரு காலையில் ஒரு 8:30 மணிக்கு நினைக்கிறேன். சார் நான் அதெல்லாம் சொல்ல, ஒரு டிரைவர் பொண்ணுக்கு கல்யாணம், நீங்கள் கண்டக்டர் வந்துருக்கீங்க, பத்திரிக்கை வச்சிக்க ஒரு வந்துட்டேன். அப்படியே சாக்கானாரு. கரெக்டாக தாலி கட்ட உடனே வராது. சொந்தக்காரெல்லாம் ஐயா 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 சார் சூப்பர் சார் சூப்பர் அப்படின்னு வந்து பண்ணி ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க, 2 நிமிஷம் விட்டுறேன். பொண்ணு மாப்பிள்ளையை கூப்பிட்டா டக்குன்னு போட்டா எடுத்து அப்படியே பின்னுக்கு வெளியே அனுப்பிச்சி விட்டேன். அந்த ஒரு தருணம் என்ன உற்சாகம்! அந்த கல்யாணமே முழுமடைஞ்சுது. இன்றைக்கும் எப்படி வந்தார் அந்த உள்ளுணர்வு அவர் மனசில் பட்டுதுன்னா செய்தார். யாரும் நீங்கள் வாங்க வந்தே ஆகணும் அப்படிலாம் சொல்ல முடியுமா? அவர் போய் ஆனால் மனசில் பட்டா வந்துடுறாரு. ஒரு ஏர்போர்ட்டில் நான் ஒரு 4 மணி ஃப்ளைட்டில் வரேன். சாரும் வேறு ஏதோ ஊர்லேருந்து வராங்க. வந்து அந்த இமிக்ரேஷன் நிற்கிறான். அப்போ சார் அப்படி வந்தாங்க. நான் அப்படி திரும்பினாங்க, பார்த்து சார் அப்படின்னு கை காமிச்சேன். அவ்வளோதான். அப்புறம் அவங்க அப்படி கேட்டு பாஸ்போர்ட் கொடுத்து போயிட்டாங்க, வீட்டுக்கு வந்தாங்க. நான் கொஞ்சம் லேட்டாக ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு லேட் ஆகி அப்புறம் லக்கேஜ் எடுத்துன்னு வந்தேன். காலையில் 10 மணி, இது நடந்தது 3:30 மணிக்கு. காலையில் 10 மணிக்கு என் ஃபோன், சாரி பண்ணியன் உங்களை நான் விட்டு வந்துடக்கூடாது, அந்த நேரத்தில் சூழல் அப்படி, அதான் உங்களை விட்டு வந்தேன். என்ன சார் சொல்கிறேன்? இல்லை ஏர்போர்ட்டில் பார்த்து நீங்கள் நம்ம டக்குன்னு உங்களை விட்டு நான் கிளம்பிட்டேன், அது தப்பாக ஒருத்தர் நினச்சிக்க. சார் என்னை பார்த்து நீங்கள் அலுவலக கை தருவீங்க சார், அது போக சார். இல்லை சார் யாருங்க சொல்லுவாங்க? ஏர்போர்ட்டுக்கு வந்தோமா, வீட்டுக்கு வந்தோமா, ஆளை பார்த்தோமா, அலோசரமா, அவ்வளோதான். ஆனால் அது மனசுக்குள்ளே இல்லை. நம்ம வந்து டக்குன்னு வந்துட்டோம், அவரை கூப்பிட்டு வர முடியல, அந்த ஒரு ஃபீல் இல்லை. அது சொல்கிறது அது அதான் அந்த அந்த மாதிரி முத்து கவனித்து அவங்க உள்ள உணர்வு என்ன அதை ஃபீல் பண்ணி அதுக்கு ரியாக்ட் பண்ணுறதுல அவருக்கு நிகர் அவர் தான். அவர் அதான் அவருடைய வெற்றி. எல்லாத்தையுமே கூர்த்து கவனிக்கிறார். ஏனோ தானே இல்லை. என் முதல் பையன் கல்யாணம், அப்போது பத்திரிக்கை எடுத்து போனோம். பத்திரிக்கை நாளைக்கு எடுத்து போனோன்ட்டு இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் கேட்டேன். திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, சாருக்கு கோவாலே ஏதோ ஒரு அவார்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கல்யாண டேட்டில் அவருக்கு அவார்டு. நான் யோசித்தேன், என்னடா அது கல்யாணம் நாள் வராரு வரலாம் தெரியல, அது வேற, அது நம்மளுடைய பேராசை. ஆனால் அன்றைக்கி பார்த்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணேன், ஒரு காரணமும் மாட்டிக்கிச்சே அப்படின்னு நினச்சா திடீர்னு ஃபோன், பையன் கல்யாணம் இன்னைக்கு என்னாரு, அதான் அந்த டேட்டில் நான் கோவாவில் போனேன், எனக்கு ஒரு அவார்டு கொடுத்துட்டாங்களே என்னாரு. அதான் சார் யோசிச்சேன், நான் கூட பார்த்தேன், நியூஸ் பார்த்தேன் அப்படின்னு. சார் பத்திரிக்கை அதான் எப்போ கூட நாளைக்கு வரேன் சார் பத்திரிக்கை, ஒரு வேலை பண்ணுங்களேன். என்னென்ன வரும்போது பையனை கூட்டுவாங்களே சார், கல்யாண பையன் கல்யாண பொண்ணு 2 பேரும் கூட்டுவோம் சார், நல்லா பற்றி வாங்குவாங்கன்னு போகிறோம். ரெடியாக ட்ரெஸ் பண்ணி உட்காந்துருக்காரு. போனால் என் குடும்பம் எல்லாம், என் 3 பசங்க, என் ஒய்ஃபு எல்லாம் போயிட்டு பத்திரிக்கை கொடுப்போம். ஒரு ஆர்ப்பாட்டம் மாதிரி ஆச்சு. அவரை பார்த்த உடனே ஃபோட்டோகிராஃபர்லாம் போனோம். அவங்க ஃபோட்டோகிராஃபர் எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க, நீங்கள் நில்லுங்க நில்லு, அங்கே 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 அது வயிறு. எங்கள் பசங்க மிரண்டு போயிட்டானுங்க. அப்போ எனக்கு உட்கார வச்சுட்டு பேசுகிறேன், பாண்டியன் 5ஆவது வில்லன் எக்ஸ்ட்ராடு. எனக்கு அப்போ தான் தெரியும் அவர் 5ஆவதே பார்த்தாருன்னு. உடனே நான் அதை கவனிக்கிறேன், அவ்வளோதான். உடனே என் பையன்கள் திரும்பிட்டார், அப்பா என்னடா பண்ணிக்காரா, அவர் ரெகுலரையும் வரலாம் பண்ணுவாரா, அவருக்கு அது வரும். அது பட் வில்லனாக பண்ணும்போதில்
கத்தி மேலே இருக்கிற மாதிரி. அதில் என்ன கவனமாக பண்ணார். சூப்பர். அது சீன்லாம் சொன்னார். எங்கள் பசங்க அப்படியே போட்டு ஒரு காரணமாக சொன்னார். என்னப்பா அது 5வது இந்த சீன்லாம் அப்படி சொல்கிறாரு. அவருக்கு புரியுதுடா, உங்களுக்கு புரியுதுடா. அவ்வளோ கூர்ந்து கவனிச்சு அந்த நேரத்தில் பாராட்டுனதில்ல எனக்கு கோடிக்கணக்கான ஆட்கள் பாராட்ட மாதிரி. பாராட்டுன்னா அப்படி கூட சொல்லிடுறேன். நான் ஒரு குறும்படம் எடுத்திருக்கேன், ஹெல்ப் பண்ணு, இங்கிலீஷ் படம். பாண்டிய இங்கிலீஷ் படம் எடுத்திருக்காருன்னா எடுத்திருக்காரு. அந்த படம் பிரேசில்லாம் போனேன். அப்புறம் முதல்ல எடுத்தோன்னே நேஷ்னல் அவார்டு. நமக்கு ஆசை இருக்குல்ல, அப்படி ஜனாதிபதி அவார்டு கொடுத்தாங்கன்னா அப்படி ஃபோட்டோ எடுத்து வீட்டில் பெருசாக மாட்டிட்டு வரவங்கிட்டலாம் அது அந்த படத்துக்கு வாங்குறது காமிக்க. அது போனது திரும்பி வந்துச்சு, வரல. பட்டு இந்த அவார்டில் அதெல்லாம் நடக்கும்போது நடக்கும். நம்ம குறியில் வாங்கிக்க முடியாது. அதெல்லாம் குழும்போது வாங்கிக்கணும், அவ்வளோதான். அது வரும்போது அர்த்தம். இந்த வரைக்கும் கொண்டாந்து நம்மளை விட்டுருக்காங்களே, அதுக்கு சந்தோஷப்படணும்ல. அப்போது இந்த படம் அது கொஞ்சம் ஒரு கத்தி மேலே இருக்கிற மாதிரி கதை. அது நீங்கள் லாஸ்ட்டில் என் டைட்டில் வரும் பாண்டியராஜன். அதை வச்சுட்டா பாண்டியராஜனா எந்த அந்த பாண்டியராஜனா அப்படின்னுவாங்க. ஏன்னா படத்தை ஆக்ட் பண்ணலாம் வேறு. அதாவது என்னுடைய வழக்கமான ஹியூமரு அந்த மாதிரிலாம் இருக்காது. அது ஒரு ரிஸ்க்கான கதை. ஆனால் இந்த சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய கதை, ரொம்ப விவரமான விஷயம். அது எடுக்கும்போது அந்த கதையை நான் என் பொண்டாட்டின்னு சொல்ல முடியாது, பசங்கிட்ட சொல்ல முடியாது, அசன்கிட்ட சொல்ல முடியாது. ஆனால் அது எடுத்தா சொல்லலாம், எடுக்க வைக்கணும். அந்த படம் எடுத்து உட்காந்து ஓன அழுதேன். அது மாதிரிலாம் அந்த படத்தை சாருக்கு கொடுத்தமிச்சேன். கொடுத்து ஒரு சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு கொடுத்தமிச்சேன். சார் இதை பார்க்கணும் அப்படின்னு. மறுநாள் காலையில் 10 மணிக்கு ஃபோனு வழக்கு. என்ன படம் பண்ணீங்க, என்ன தாட்டது, இது எங்கே ஸ்க்ரீனிங், அது எந்த ஃபஸ்டில் போகுது, என்ன ஐடியா அது, என்ன ஐயோப்பா ஐயோ. அவர் இப்போ 1/2 மணி நேரம் பேசுனாருங்க. படமே 10 நிமிஷம் தான். நான் அப்படியே சொன்னேன், சார் ரேஷன் கிடைக்கலன்னு ஒரு ஃபீலிங் இருந்தது. இங்கே சொல்லலாம், சொல்லாமே போயிட்டா அப்படி மனசு சொல்ல வேணாம்னது. ஏன் சொல்ல வேணாம், சொல்லையா. அதை பற்றி ஒரு நாள் அவருக்கு சொல்ற நன்றியா சொல்றேன். கொஞ்ச நாள்ல எனக்கு பணம் வந்தது. அவர் எப்படி கொடுத்தார செக்கு அதே மாதிரி அந்த 1 லட்ச ரூபாய் எடுத்து கவரில் போட்டு ரொம்ப டவுன் டு எர்த்தா இருக்காரு. இவ்வளோ எளிமை. நான் இப்போ தூரமாக இருப்பேன். நான் போய் 2 நாள் மரியாதைக்கே நமக்கு இவ்வளோ இருக்க. அப்போ அவங்களுக்கு இல்லை. அதாவது இடைஞ்சல் பண்ணாமல் இருக்குதான் பெரிய சந்தோஷம். அதனால் இடைஞ்சல் பண்ணாமல் பார்த்துக்கிறது. சாதா வச்சு கட்டி சாதா சட்டை போட்டு சாதா சுற்றுவேன் சொல்லலாம். நடைமுறையில் முடியுமா? சைத்தான் உள்ள ஏறிடும். நமக்கு எல்லாம் அவருக்கு ஒரு பெரிய மெடல் கொடுக்கணும். என்னடா மெடல் கொடுக்கணும்? அவர் அப்படி ஆக்ட் பண்றாரு. அவர் யாரு அவனுக்கு